அடுத்தது குகாரஸ்து அந்தகாரோவை ருகாரஸ்தன் நிவர்த்தக. கு அப்படின்னா இருட்டு அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிட்டா, ரு அப்படிங்கிறது அதை நீக்கிறது. அந்தகார நிரோதித்வாத், நம்ம மனசுல இருக்கக்கூடிய அறியாமை அப்படிங்கிற இருளை நீக்கிறதுனால குரு ரித்யபிதீயதே, குரு என்று சொல்லப்படுகிறது. பொதுவா நாம நம்முடைய வகுப்பை தொடங்கும் போது இப்படி இந்த ஸ்லோகங்களை சொல்லி தொடங்குறோம். குரு பரம்பரையை நினைக்கிறோம், ஆதிசங்கரை நினைக்கிறோம், வியாசரை நினைக்கிறோம், தட்சிணாமூர்த்தியை நினைக்கிறோம். இப்படி தினமும் நம்ம குருவை நினைக்கிறோம், தினமும் கிளாஸ் இருந்தா தினமும் நினைக்கிறோம், எப்ப சௌரியம் கிடைக்குதோ நினைக்கிறோம். இப்படி எல்லா நாளும் குருவை நினைக்கிறவங்க இருந்தாலும் குரு நினைக்கப்பட வேண்டியவர், போற்றப்பட வேண்டியவர் அப்படின்னு நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு வருஷத்துக்கு ஒரு நாளும் வச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. வருஷத்துக்கு ஒரு நாளும் வச்சிருக்காங்க. அந்த நாள் தான் குரு பூர்ணிமா. சொல்ல ஒரு விதத்தில் சொல்றதா நம்ம நாட்டு பாரம்பரியமான டீச்சர்ஸ் டே. இதுல குரு அப்படின்னா ப்ரஹஸ்பதி இருக்காரு, தட்சிணாமூர்த்தி இருக்காரு, இப்படி பல குருக்கள் இருந்தாலும் நாம இதுல வியாசருக்கு தான் முக்கியத்துவம், முன்னுரிமை கொடுக்கிறோம். எல்லாரையும் வணங்குறோம், யாரையும் குறை வைக்கிறது இல்ல. ஆனாலும் இந்த நாளுக்கு ஒரு விசேஷ பெயர் எப்படி இருக்குன்னா வியாச பூர்ணிமான்னு இருக்கு.